just wanna say that I feel that our love is real. Maybe we should hurry up and seal the deal. Oh, oh, I just wanna love you right. Oh, oh, love you till the end of time. I just wanna hold you for forever. Every day you're making me better. 'Cause a love like this is rare, and I wanna take you there. I would give it all away to do it all again. Make our love a story that would never end. Never thought I'd feel so alive, looking in your eyes. I just wanna love you till the day I die. Oh, oh, I just wanna love you right. Oh, oh. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடெட்கே விளாக்ஸ். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹோட்டல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ஒரு ஹோட்டல் விளாக் வந்து எடுக்க போகிறோங்க. நீங்கள் ஒரு ட்ராவலர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற வழியில் நிறைய ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருக்கும். நீங்களும் போய் வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுக்கு வந்து முதன்மையான காரணம் வந்து இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் அண்ட் அந்த அமினிட்டிஸ் இங்கே வந்து வச்சுருக்கிற அமினிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்குற குவாலிட்டியான ஃபுட்டு, இதுதாங்க வந்து ரீசன். ஸோ ஹோட்டல் விளாக் அப்படின்னு சொன்னாலே வந்து ஹோட்டலில் இருக்கிற எல்லா ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நாங்கள் யூஸ்வலாக வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கிற வழியிலே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்தோம். அந்த இடத்துல வந்து நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற வந்து மார்னிங் ஒரு நார்மல் டிஃபன் தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அந்த டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் இந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா இதையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கு காமிக்க வேண்டியது. எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல டேபிளே வந்து QR கோடு வச்சுருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இடியாப்பம் அண்டு மினி டிஃபன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க. இடியாப்பம் வந்துடுச்சு. இடியாப்பத்துக்கு வந்து இங்கே கொடுக்குற அந்த பாயதாங்க வேறு லெவலில் இருக்கும். ஓகே சார், நம்ம வந்து ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் கஃபே. இது வந்து நம்ம வெள்ளூர் போகிறதுக்கு முன்னாடி ஆர்காட் டோல்கேட் இருக்குங்க, அதுக்கு முன்னாடியே இருக்குது. இது வந்து வெள்ளூரில் தங்க கோயில் இருக்குங்க, அவங்களுடைய ஹோட்டல் தான் வந்து இந்த டிவைன் கஃபே. மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்துருக்கோம். இது வந்து மினி டிஃபனுங்க. மினி டிஃபனில் வந்து ஒரு வடை, இட்லி, பொங்கல், பூரி, அப்புறம் சட்னி, சாம்பார் இதெல்லாம் இருக்குது, கேசரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு தோசை, அப்புறம் காஃபி, இதெல்லாம் வந்து மினி டிஃபனில் வரும். எப்படி சாப்பிட்டு பார்க்கலாமா? டேஸ்ட்லாம் எப்படி இருக்குண்ணே? மினி டிஃபன் தோசை வரும். சார் உங்களுக்கு மினி டிஃபன் வச்சுருங்க. மினி டிஃபனில் வந்து ஒரு மினி தோசைங்க கூட. டேஸ்ட்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. தோசை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். Lebih payah. Udah. Dapat uji bareng. டிஃபன் வெட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் சூப்பராக மினி டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுங்க. ஃபைனலாக வந்து ஒரு காஃபி அந்த ரஸ்க்கு இதுவும் வந்து வேறு லெவல் ஃபைனல் டச் சூப்பராக இருந்துச்சு. என்ன சேனல்?
VWK Vlogs கொடுங்க ஒரு நிமிஷம். ஃபுட் பிளாகர் இல்லை, ட்ராவல் பிளாக் யூடியூப். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹோட்டலோட இன்சார்ஜ் ரொம்ப கைண்டாக வந்து நம்ம சேனலை பற்றியும் வந்து கேட்டுக்கிட்டாரு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிட்டாரு. அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஹோட்டலை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண சொல்லி அப்படி கேட்டுக்கிட்டாரு. அதோட பேரில் வந்து நம்ம வந்து இந்த ஹோட்டலை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் ஆற்காடு வளைச்ச டோல்கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஹோட்டலில் இருக்குங்க. நீங்கள் இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாம். ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவாங்க. மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நந்தி சிலை சூப்பராக இருந்ததுங்க. பொதுவாக நம்ம சிவன் கோயில் தான் பார்த்துருப்போம், பட் இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வச்சுருக்கு ரொம்பவே சூப்பரான ஐடியா. அதுவும் இல்லாமல் நீங்கள் கிட்ஸோட வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கிட்ஸு வந்து நாங்கள் ஹோட்டலை சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சூப்பரான நிறையா வந்து ஒரு ப்ளே ஏரியா வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே ஏரியா வந்து நீங்கள் சிட்டிலேயோ இல்லை வேறு எங்கேயோ வந்து நீங்கள் வந்து கிட்ஸு கூட்டமே நீங்கள் வந்து அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க விளையாட வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா இவங்க இது எதுக்குமே வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க. எல்லாமே வந்து ஃப்ரீ ஆக்டிவிட்டிஸ் தான். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் விளையாடிக்கலாம். பட் எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க. இங்கே இருக்க இந்த டெம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க 10 minutes. பட் இங்கே எல்லாமே வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து ஒரு லெஷராக வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் கிட்ஸும் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் இந்த ஹோட்டலுக்கு வந்து கூட்டு வர சொல்லி வந்து கம்பல் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு மினி ஜூ மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நான் நிஜமே பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. நிஜமே ஒரு பைசன் தான் வந்து நிற்குதுன்னு நினச்சேன். பட் எல்லாமே இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இந்த அப்படியே அழகாக வந்து ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம அடுத்த இடத்த நோக்கி போவோம். இந்த இடத்துல பைசன் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே வச்சுருக்காங்க. பட் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் ஒரு யானை பார்த்துருக்காங்க. நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துக்கு நிஜமாவே வந்து ஒரு ரியலாக வந்து ஒரு யானை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் கிட்ட போய் பார்த்ததும் தெரியும் அது வந்து ஒரு அவங்க பொம்மை மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப மேசிவாக சூப்பராக இருக்குங்க இந்த யானை. யானையோட ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. கார் பார்க்கிங் வந்து ரொம்ப மேசிவாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து நீங்கள் வண்டியை வந்து நிப்பாட்டி வந்து போகிற மாதிரி வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வரி குருது இருக்குது. அந்த பக்கம் வந்து ஒரு ஜிராஃபி வந்து இருக்குது. ஒரு மினி ஃபவுண்டைன் மாதிரி வந்து இங்கே வச்சுருக்காங்க. பொதுவாக எல்லாம் வந்து கிட்ஸை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து அவ்வளோ விஷயம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஹோட்டலில். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த வண்டியை பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர்லாம் வந்து இதில் உட்காந்துட்டு ஒரு காங்கிரஸ் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த மாதிரி அந்த வண்டியெலாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இது மேலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருங்க. நாமளும் எடுத்துருப்போம். அந்த வீடியோட எண்ணம் வரும். மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருங்க. டெய்லி வந்து அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இதையும் பார்க்கலாம். இல்லை உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து சப்ளை கிட்ட வந்து கேட்டாவே வந்து அவங்க சொல்ல போகிறாங்க. அது பொதுவாக இந்த மெயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்மன் சிலையை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து வெள்ளூர் டெம்பிளில் இருக்கிற ஸ்ரீ அம்மன் சிலையோட வந்து ரெப்ளிக்கா வந்து இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம். இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. நீங்கள் சாப்பிட்ற மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லா விஷயம் கவர் பண்ணிக்கிறதால வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அந்த காலத்தில் ராஜா சேர் வச்சுருக்காங்க. ஒரு பழைய டெலிஃபோன் பூத்து நம்ம இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இல்லை. பட் இல்லாத விஷயம்லாம் அவங்க கொண்டு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஃபோட்டோ செக்ஷன் எடுக்கிற மாதிரி வந்து சூப்பராக அந்த இடத்துலலாம் வச்சுருக்காங்க. உள்ளார போய்ட்டு நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோட்டலில் மெயின் என்ட்ரன்ஸில் அந்த அக்கா வந்து நம்ம சூப்பராக நம்மளை வரவேற்றாங்க. இது வந்து ஹோட்டலில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு சாப்பிட்ற இடம் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம காட்டிட்டு போகிறோம் பாருங்கள்.
ஸ்வீட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல சாப்பாடு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல தனியாக வந்து ஒரு பேக்கரி போய்ட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் கிடையாது, இல்லை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டாலில் தான் போய்ட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் கிடையாது. இந்த இடத்துல வந்தால் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த ஹோட்டலில் வந்து ரொம்பவே மேசிவான ரொம்ப பெரிய வந்து ஒரு 3 டைனிங் ஹால் இருக்குங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நேராக வந்து உள்ளார வந்தீங்கன்னாக்கா அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறதா வந்து யூஸ்வலாக வந்து பீப்புள்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப க்ரௌட் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க பக்கத்தில் இருக்க ஹாலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற பில்லிங் ஏரியாவே வந்து இவங்க ரொம்ப சூப்பராக வந்து என்டர்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேசிவான வந்து யானையோட ஃப்ரண்ட் இது வந்து தெரியுது. கேரளாலாம் நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம், பட் இந்த இடத்துல வச்சுருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த மெனு டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கிறேங்க. இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்துக்கங்க. தோசை வெரைட்டிஸே வந்து எக்கச்சக்க வச்சுருக்க முன்னாடி நம்ம இட்லி இதெல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 30 வெரைட்டி தோசைவே வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வந்து இது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலில் வந்து இதில் வந்து இருக்குது. ஸ்டார்டர்ஸ், மோமோஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இந்த வெஜ்ஜு ஸ்டிர் ஃப்ரை ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் ப்ரெட் வெரைட்டிஸில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இவங்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் இங்கே இந்த பர்கர், ஃபிங்கர் சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து இவங்க சர்வ் பண்ணுறாங்க. பீஸ் ஐட்டம்ஸ் கூட இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டு வந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குங்க. மெயின் ரெஸ்டாரண்ட் எனக்கு இது எல்லாமே வந்து பியூர் வெஜ்ஜு ஐட்டம்ஸ். நீங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குங்க. இந்த மெனுவோட எண்டில் வந்து சங்க கோவிலோட இது வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இந்த மெனுவில் வந்து உங்களுக்கு லஞ்ச் ஐட்டம்ஸ், பிரியாணி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து சவுத் இண்டியன் கிளாசிக்கில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டார்டர்ஸ், தந்தூரி ஐட்டம்ஸ், சாலட் ஐட்டம்ஸ், சூப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நார்த் இண்டியன், அப்புறம் பீஸாஸ், பப்பர்ஸ், ரைஸ் அண்ட் நூடுல்ஸ், சைனீஸ் ஸ்டார்டர் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைனீஸ் கிரேவிஸ், சிக்னேச்சர் வந்து டோஃபு ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து இருக்குங்க. குயிக் பெட்ஸில் வந்து என்ன ஐட்டம், மோமோஸ், பீஸா, சாண்ட்விச் அண்ட் பர்கர், பாஸ்தா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் டெசர்ட், ஹாட் பெவரேஜஸ், ஸ்மூத்திஸ் இருக்குது, மொஜிட்டோ, ஃப்ரெஷ் ஜூஸ், ஹாட் பெவரேஜஸ் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற இந்த டம்ளர், அப்புறம் வந்து ஸ்பூன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்பு கோட்டடு இது வச்சுருக்குங்க. பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஒரு ஹோட்டல் எவ்வளோ தான் சூப்பராக இருந்தாலும் அவங்களுடைய ரெஸ்ட் ரூம் எப்படி வச்சுருக்காங்கிறதான் வந்து ஒரு விஷயமா இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ஒரு லாங் ட்ரைவ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த விஷயம் வந்து நல்லா இல்லை அப்படின்னாக்கா அந்த ஹோட்டல் எவ்வளோ தான் சூப்பராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இந்த ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே வந்து சூப்பராக வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ரெஸ்ட் ரூம் எல்லாமே. ஸோ ஃபைனலாக நாமளும் வந்து இந்த குதிரை வண்டி மேலே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.